சிவா, சாரி சிவா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உனக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? என் மேல கொஞ்சமா அக்கறை இருந்தா இப்படி வருவியா? இல்ல சிவா, இன்னைக்கு எங்க ரோசியோட பர்த்டே, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. யார் ரோசி? உன் ஃப்ரெண்டா? இல்ல, எங்க வீட்டு நாய். என்னது நாயா? ஏண்டி உன் பணக்கார பத்தி காமிச்ச பத்தியா? அன்னைக்கே சொன்னா பட்டம் தான், பணக்கார பொண்ணுங்களை நம்பாத, அவங்க காரண நாயோட கேவலமா மதிப்பாங்கன்னு. அவன் சொன்னது கரெக்டா தான் போச்சு. கோச்சுக்காதீங்க சிவா, சத்தியமா நான் அப்படி நினைக்கல. என்கூட பேசாத. அதான் சாரி சொல்லிட்டேன்ல. ஏய் போடி. இப்ப நீங்க என் கூட பேச போறீங்களா இல்லையா? பேச முடியாது சிவா, இப்ப நீங்க என் கூட பேசல, நான் இங்க இருந்து குதிச்சிடுவேன். பரவாயில்ல, குதி. அப்படியா? சிவா, நான் உண்மையிலே குதிச்சிடுவேன். அதான் குதின்னு சொல்றல, குதி. சிவா, பாரதி, பாரதி, உனக்கு ஒன்னும் ஆகலையே? எனக்கு ஒன்னும் ஆகல சிவா, நான் தான் குதிக்கவே இல்லையே. இது குதிக்கலையா? அடி திருட்டு கழுத, மறுபடியும் பணக்கார பத்தி காமிச்ச பத்தியா? ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. என் கூட பேசணுங்கிறதுக்காக தண்ணியில குதிச்ச மாதிரி ஆக்ட் பண்ண, அதுக்குள்ள நீங்க தான் அவசரப்பட்டு குதிச்சிட்டீங்களே. ஏங்க, அவ்வளவு உயரத்துல இருந்து குதிச்சிட்டீங்களே, உங்க உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறது? அங்கிருந்து மட்டும் இல்ல, வானத்துல இருந்தே குதிச்சா கூட என் உயிருக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன, என் உயிர் தான் உங்ககிட்ட இருக்கு. பூங்கிளி சிந்தும் தேன்மொழி இனிக்கும் நன்னாளிது. வண்ண பூங்கொடி வந்ததோ மடி இணையும் பொன்னாளிது. சோலையோ நடுச்சாலையோ தேடினேன் உனையே, காலையோ அந்தி மாலையோ ஏங்கினேன் இதயம் இனியும் சரணம். ஆசை தீர பேச வேண்டும் பூங்காவிலே, ஆயுள் காலம் யாவும் உன்னை நீங்காமலே. வேண்டினால் விரல் தீண்டுமே, தீண்டினால் சுகம் தோன்றுமே.
நன்னாளிது. வண்ணப்பூங்கொடி வந்ததோ மடி இணையும் பொன்னாளிது. காலை மாலை கேட்டதுந்தன் ஆலாபனம் காலந்தோறும் காண்பதுந்தன் ஆராதனம். உன்னை தீண்டும் கைகள் வேறு பெண்ணை தீண்டி வாழாது. சங்கப் பாடல் என்றும் இங்கே சந்தம் நீங்கி போகாது. காதலே ஒரு காவியம் நீண்ட நாள் நிற்கும் ஓவியம். கண்மணி என்னை கூடவா நாளெல்லாம் இதயம் இனியும் சரணம். சின்ன பூங்கிடி சிந்தும் தேன்மொழி இனிக்கும் நன்னாளிது. வண்ணப்பூங்கொடி வந்ததோ மடி இணையும் பொன்னாளிது. சோலையோ நடுச்சாலையோ தேடினேன் உன்னை. காலையோ அந்தி மாலையோ ஏங்கினேன் இதயம் இனியும் சரணம். சின்ன பூங்கிடி சிந்தும் தேன்மொழி இனிக்கும் நன்னாளிது. வண்ணப்பூங்கொடி வந்ததோ மடி இணையும் பொன்னாளிது. யோ பட்னதார யாரு மறுபடியும் வேலைய ஆரம்பிச்சியா? எதுக்கியா நல்லா இருக்க கோயில் சேத்துல கிரிக்கெட் இருக்கா? இறங்கியா கிட இறங்கியா. நண்பர்களே, வருகிற மே 1ஆம் தேதி அன்று பெண்களை நம்பாதே என்னும் புரட்சி நாடகத்தை அரங்கேற்ற இருக்கிறேன். அதற்குத்தான் இந்த விளம்பரம். வாருங்கள், நீங்களும் எல்லா சுவர்களிலும் எழுதுங்கள். யோ இது கோயில், 4 பொம்பளைங்க வர்ற இடம். நீ இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிற பொம்பளைங்க பார்த்தாங்க தொடப்பக்கட்ட பிஞ்சிரும். மரியாதையா சட்டியோட இறங்கி வந்துரு. போங்கடா கோழைங்களா. லட்சியவாதிக்கு தைரியம் வேண்டுமாடா. யோ பட்னா, அங்க பார் உன் லட்சியவாதி எப்படி வர்றான்னு. அட துரோகி, ஏண்டா நீ எல்லாம் ஒரு லட்சியவாதியா? உன்னை எவ்வளவு உயர்வா நினைச்சிருந்தேன். போயும் போயும் நம்ம எதிரி ராஜதுர பொண்ணோட வலையில சிக்கிட்டியடா. நீ இவ்வளவு கீழ்த்தரமா போவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. பட்னத்தார ராஜதுரைய மனசுல வச்சுக்கிட்டு பார்வதி இடப்படாத. அவ உண்மையிலே நல்ல பொண்ணு. பாம்புல என்னடா நல்ல பாம்பு கெட்ட பாம்புன்னுட்டு? எல்லா பணக்கார பொண்ணுங்களுமே விஷ பாம்பு தான். பட்னத்தார நீ பாதிக்கப்பட்டதுனால இப்படி பேசுற. பார்வதி பத்தி உனக்கு தெரியாது. அவ என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. என்னது உயிருக்கு உயிரா காதலிக்கிறாளா? நண்பா, நம்மை போன்ற ஏழைகள் தான் காதலை உயிராக மதிப்பார்கள். இவளை போன்ற பணக்காரிகளுக்கு காதல் வெறும் பொழுதுபோக்கு. இவள் வெறும் மாயமான். இவளை நம்பி நீ ஏமாந்து விடாதே. யோ புரியாம பேசாத போயா. நீ என்ன சொன்னாலும் சரி, என்னை பொறுத்த மட்டிலும் பணத்துக்காக பாய் விரிப்பவளும் இவளும் ஒன்றுதான். யார பார்த்து எந்த வார்த்தை சொன்ன? குடிச்சிட்டு தைரியத்துல நீ கை நீட்டு. நான் உன் நண்பன்டா. ஒரு பொட்டத்துக்காக என்னை அடிச்சிட்டு இல்லடா. பரவாயில்லடா, பரவாயில்ல. உனக்கு என்ன அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த சூர்பனையை மட்டும் நம்பாத. அவ உன்னை ஏமாத்திடுவாடா. ஏய் மறுபடியும் வா பேசு. சிவா சொன்னாங்க. அடிச்சே கொண்டுவா. சிவா போ போறியா? போ சிவா. சிவா சொன்னாங்க. பார்வதி கூட்டி வா. விடு பார்வதி. கேளுங்க பா. இந்த போயா, போயா. போடா டேய். என்னைக்காவது ஒரு நாள் இவ என்ன ஏமாத்திட்டான்னு புலம்பிட்டு வருவேன். அன்னைக்கு தெரியும்டா இந்த பட்டணத்தார் யாருன்னு. வாங்க எப்படி இந்த முன்கோவம் தானே வேண்டாங்கிறது. அவர் யாரு? உங்க ஃப்ரெண்டு தானே. ஏதோ சொன்னா சொல்லிட்டு போறாரு, அதுக்காக அடிச்சிடுறதா?
எதுவா இருந்தாலும் வாயால சொல்லணுங்க. அவனுக்கு வாயால சொன்னா கேட்க மாட்டானுங்க, உழைச்சாதான் புத்தி வரும். அடித்தடியால எதையும் சாதிக்க முடியாதுங்க. அன்பா சொல்லித்தான் திருத்தணும். இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வராது. நடைமுறைக்கு ஒத்து வருதோ இல்லையோ, இனிமே நீங்க எனக்காக இந்த அடித்தடி சண்டைக்கெல்லாம் போக கூடாது. உங்களை நம்பி உங்க அப்பா அம்மா மட்டும் இல்ல, நானும் இருக்கேன். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்படியா? உனக்காக வேணா ட்ரை பண்றேன். என்னடா சட்டை இது? சாணியில தோச்சு எடுத்த மாதிரி. இத போட்டுக்கோ, இதான் பேண்ட்டுக்கு மேட்சா இருக்கும். இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன்மா, இப்போ இதான் லேட்டஸ்ட். என்ன ஃபேஷனோ போ. அம்மா பசிக்குது, டிஃபன் எடுத்து வை. ஆண்டி வாமா. சார் இல்லைங்களா ஆண்டி? இல்லையே, மார்க்கெட்டுக்கு போயிருக்கார். உட்காருமா, என்ன விஷயம்? நான் திருமூர்த்தி டேம் சுத்தி பார்க்க போறேன். நீங்களும் வரீங்களா ஆண்டி? நான் எங்க வர போறேன்? பிக்னிக் வரதுக்குலாம் நேக்கு எங்க நேரம்? வீட்டு வேலையே சரியா இருக்கு. என்னம்மா? ஒண்ணும் ஆண்டி, உங்க சாரிக்கு இந்த கலர் ஜாக்கெட் மேட்சே இல்ல. பிளாக் தான் மேட்சா இருக்கும். வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நேக்கு எதுக்குமா மேட்சிங் எல்லாம்? நான் வரட்டுமா ஆண்டி? டிஃபன் சாப்பிட்டு போலாமே. டிஃபன்லாம் வண்டியில இருக்கு, நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். வரேன் ஆண்டி. வாத்தியார் வந்தா சொல்றேன், நீ வந்துட்டு போன விஷயத்த. அம்மா நான் அவசரமா ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போனோம், போயிட்டு வந்துடுறேன். ஏண்டாப்பா, இப்பதான் ஓல்ட் ஃபேஷன், அதையே மாட்டின்ட்டிய. இப்போ இதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். அதுக்குள்ள ஃபேஷன் மாறிடுதா? டிஃபன் ஆவது சாப்பிட்டு போலாமே. எனக்கு இப்ப பசி இல்ல, நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். இப்ப எப்படி பசிக்கும்? அப்பா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அப்பா நான் வரேன்ப்பா. சரிடா. இந்த வாழைக்காய் என்னத்துக்கு வாங்கிட்டு வரேன்? உங்களுக்கு உடம்பு கொத்துக்காதோன்னு? பையனுக்குடி. பையனுக்கா? என்ன உங்க பையனை வர வர கவனிச்சேளா? ரொம்ப மாறிட்டான். ஆமாண்டி, எப்ப என்ன பார்த்தாலும் ஒதுங்கி ஒதுங்கி போவான். இன்னைக்கு என்னடான்னா 2 தடவை போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு போறாண்டி. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறேன்? வேற ஒண்ணும் இல்லடி, அவனுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு. நாம பொறுப்பா இருந்தா தான் அப்பா அம்மா சந்தோஷமா இருப்பாங்கங்கறத புரிஞ்சுக்கிட்டான். ஐயா, நீங்க புரிஞ்சிட்ட லட்சணம் அவ்வளவுதான். இந்த அழகுல என்ன லவ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணிட்டு. அவ இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணம் நாம இல்லன்னா பார்வதி. என்னது பார்வதியா? ஆமாண்ணா, அவ 2 பேரும் ஒருத்தர் விரும்புறா. அவதான் நம்ம புள்ளாண்டான கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருக்கா. ஓஹோ, அப்பா அம்மாவால திருத்த முடியாதவன ஒரு பொண்ணு திருத்திட்டாங்கற. அதான் காதல். அதுவும் வாஸ்தவம் தான். காதலால சாதிக்க முடியாது எது? எப்படியோ நம்ம பையன் திருந்தனா சரி. எனக்கு கொஞ்சம் ஊத்துற. முதலாளி, என்னடா நீ சந்தோஷமா இருக்கீங்க? அப்படி நானும் கொஞ்சம். நாயே குடிச்சு தொலை. இதுக்கு முன்னெல்லாம் பார்ட்டியே ஃபேக்டரியிலே வைப்பாரு, எல்லாருக்கும் வசதியா இருந்துச்சு. இப்பதான் ஐயா ஃபேக்டரி பக்கமே வர்றது இல்லையே. ஃபேக்டரி பக்கம் போறதுக்கே எனக்கு மனசு இல்லடா. பேசாம பார்ட்னர்ஷிப்பை பிரிச்சுக்கிட்டு தனியா போயிட்டு இருக்கேன். அட என்னங்க சுத்த மாங்க மறைனா இருக்கீங்க? பொறுங்க முதலாளி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆரம்பத்துல இருந்தே கஷ்டப்பட்டு இந்த ஃபேக்டரி வளர்த்தவர் உங்க அப்பா. அதை நீங்க இருந்து அனுபவிக்கிறத விட்டு பிரிச்சுட்டு போறேன்னா அது எப்படி? நீங்களே சொல்லுங்க. டேய், எனக்கு ராஜதுரைக்கும் ஒத்து வராதுடா. நானும் அந்த கம்பெனில ஒரு பார்ட்னர். என்ன ஒரு வார்த்தை கேட்காம மூணு கம்பெனியை திறக்க சொல்றான்னா அப்புறம் எனக்கு எதுடா மரியாதை? நாளைக்கு அந்த தொழிலாளி எப்படி நான் மதிப்பான்? ரமேஷ், ஒன்னு அவமானப்படுத்துறவன பழிக்கு பழி வாங்க விடக்கூடாது. இந்த ஃபேக்டரியை 2வது சேரணும். ஏனத்தனமா பேசாதியா? டேய், பின்ன என்ன முதலாளி, அறிவாளத்தனமா பேசுறாங்க. கொஞ்சம் தள்ளுங்க முதலாளி. இப்ப என்ன, உங்களுக்கு ராஜதுரைய பழி வாங்கணும் அவ்வளவுதானே? நான் சொல்றாப்புல கேளுங்க. ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கலாம். முதலாளி, இந்த ராஜதுரை பொண்ணு பார்வதி இருக்காளே,
அவளை எப்படியாவது செட்டப் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க. மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை ஆயிரலாம், மொத்த சொத்துக்கு நீங்களே முதலாளி ஆயிரலாம். அப்புறம் ராஜதோர உங்க காலையில தான். என்ன யோசனை பண்றீங்க? இல்ல ராஜதுர எனக்கு பொண்ணு கொடுப்பானா? என்னங்க நீங்க அவனுக்கு மாதிரி கேனத்தனமா பேசுறீங்க? இல்ல முதலாளி, என்ன இல்ல உங்களுக்கு? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? என்ன கொஞ்சம் பொறுக்கியா இருக்கீங்க? ஏய், யார பார்த்து பொறுக்கின்னு சொல்ற? ஐயோ, உங்க சொல்ல முதலாளி, நாட்டுல எவன் யோக்கினா இருக்கா, நீங்க யோக்கினா இருக்கான்னு சொல்ல வந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் முதலாளி, இந்த வாத்தியார் பையன் இருக்கானே, அவனுக்கு பார்வதி மேல ஒரு கண்ணு. அவன் முந்திக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, உங்க கதை கண்டல் தான். வேலைக்காரனா இருக்கும் போதே உங்களை புரட்டி புரட்டி எடுத்திருக்கான். அவன் முதலாளி ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, உங்களை ஊரை விட்டு அனுப்பிடுவான். ஏங்க உங்களை எங்கெல்லாம் தேடுறது? சீக்கிரமா புறப்படுங்க. எங்க? மலைக்கோயிலுக்குங்க. அங்க இருக்கு. நம்ம காதல் நிறைவேறினா மலைக்கோயிலுக்கு வர்றதா வேண்டிக்கிட்டேன். வாங்க போயிட்டு வந்துடலாம். ஏய், திடீர்னு சொன்னா இப்படி? எனக்கு வேற வேலை இல்லையா? ஐயோ, இன்னைக்கு நல்ல நாளுங்க. வாங்க போயிட்டு வந்துடலாம். ப்ளீஸ் ப்ளீஸ். கோயில் குளத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய் நான் சாமியார் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே. என்னது, சைக்கிள்லையா? அந்த கோயிலுக்கு ரொம்ப தூரம் போகணுங்க. மலை மேல இருக்கு. வாங்க ஜீப்லயே போயிட்டு வந்துடலாம். என்னது, ஜீப்லயா? ராஜதுர பொண்ணுன்னா ஜீப்ல ஏறு, சிவாவோட காதலினா சைக்கிள்ல உட்காரு. நம்மளுக்கு எப்படி வசதி? ரொம்ப குறும்புதான். ஏய், இரு இரு இரு. என்ன பண்ற? அரிசி போடுறேன். தண்ணி ஊத்தாம அரிசி போட்டினா பொங்கல் வராது, பொரி தான் வரும். அப்புறம் தண்ணி ஊத்துவேனே. அப்புறம் தண்ணி ஊத்துறது இல்லம்மா, முதல்ல தண்ணி ஊத்தணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அரிசி போடணும். இதெல்லாம் உனக்கு தெரியாதா? எங்க வீட்ல நான் சமையல் கட்டு பக்கம் போறதுக்கே சான்ஸ் இல்லையே. எல்லாத்துக்கும் தான் வேலைக்காரங்க இருக்காங்களே. வேலைக்காரங்க இருந்தா என்ன? ஒரு பொண்ணுன்னா இதெல்லாம் கத்துக்கிட்டா வேணும். இதெல்லாம் தெரியாம நீ சாமி கிட்ட போய் எதுக்கு வேண்டிக்கிட்ட? எல்லாம் உங்களை பார்த்த வேகம்தான். கொண்டா அப்படி. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு கவலையே இல்ல. ஏன்? உங்க அப்பாவும் நீங்களும் சமையல பாத்துக்குவீங்க, நானும் உங்க அம்மாவும் ஜாலியா இருப்போம். அடிங். நீங்களே வச்சு விடுங்க. பார்வதி, சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சுல்ல? வா போலாம். இருங்க, கோயிலுக்கு வந்தா சாமி கும்பிட்ட உடனே போக கூடாது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு தான் போகணும். உட்காருங்க, உட்காருங்க. அப்படிலாம் ஒண்ணு இருக்கும். நல்லா உட்காருங்க. அடடே. இந்தாங்க, பிடிங்க. நல்லாவே இருக்கு. அம்மா, நான் வந்ததுல இருந்தே கேட்கணும்னு நினைச்சேன். எல்லாரும் வழக்கமா அம்மன் கோயில், முருகன் கோயிலுக்கு தானே வேண்டிப்பாங்க. நீ என்ன புதுசா சிவன் கிட்ட வேண்டியிருக்க? நியாயமா பார்த்தா நம்மள மாதிரி லவர்ஸ் எல்லாம் சிவனை தாங்க வேண்டிக்கணும். ஏன்னா அவர் தாங்க காதலுக்கே மூல கடவுள். ஏய், என்ன புதுசா கதை விடுற? கதை விடலைங்க, உண்மையத்தான் சொல்றேன். எங்கேயோ இமயமலையில பிறந்த சிவனும் மதுரையில பிறந்த பார்வதியும் ஒருத்தர் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, சிவன் தன் உடம்புல பாதிய பார்வதிக்கே கொடுத்துட்டாராம். அவங்க 2 பேருடைய அன்புக்கு அடையாளம் தாங்க இந்த சிவலிங்கம். அப்ப இது அவங்களோட காதல் சின்னங்கறியா? ஆமாங்க. உனக்கு சமைக்க தெரியுதோ இல்லையோ, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்லாவே தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க. சிவா, இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களுக்கும் நமக்கும் உள்ள ஒத்துமையை பாத்தீங்களா? என்ன? உங்க பேர் சிவா, என் பேர் பார்வதி. அட ஆமா. ஏன் சிவா, சிவன் கொடுத்த மாதிரி உங்க உடம்புல பாதியே எனக்கு எப்ப கொடுக்க போறீங்க? அவர் பாதி தானே கொடுத்தாரு, நானும் என்ன உங்ககிட்ட முழுசா கொடுத்துட்டேன். மறந்துருச்சு. சீக்கிரம் சீக்கிரம். எடுக்கிறீங்க, சீக்கிரம்.
ம். வா வா. பார்வதி, மழை அதிகமாயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுதுன்னு தெரியல. பார்வதி, அங்க ஒரு குடிசை தெரியுது, போயிடலாமா? முத்து தேரே தேரே பக்கம் யாரே யாரே பொங்கும் ஆரே ஆரே இங்கே வேறே யாரே ஆரோ ஆரிரோ எங்கோ ராகம் கேட்குது, கேட்கும் ராகத்தில் இந்த ஊரே தூங்குது. முத்து தேரே தேரே பக்கம் யாரே யாரே பொங்கும் ஆரே ஆரே உள்ளங்காலும் உள்ளங்கையும் சில்லென்றாகும் வண்ணம் உன்னை பாதி என்னை பாதி ஊத காற்று பின்னும் வெப்பம் ஏற வேண்டும் தேகம் தெப்பம் போலாட வெட்கம் வந்து மேலும் கீழும் வெள்ளம் போல ஓட. அம்மாடி நாடமோ எப்போது நீங்குமோ அம்மாடி நாடமோ எப்போது நீங்குமோ மாலையும் நீளமும் கூடினால் நீங்களாம். முத்து தேரே தேரே பக்கம் யாரே யாரே பொங்கும் ஆரே ஆரே.
நிறுத்துங்க நிறுத்துங்க, இங்கே இறங்கிக்கிறேன். அப்ப நம்ம இருக்க மசுவா. ஏய் ஆமா, ராத்திரி பூரா வீட்டுக்கு போகலையே, உங்க அப்பா திட்ட மாட்டாரா? எங்க அப்பா தான் ஊர்லயே இல்லையே. அதான் உனக்கு இவ்வளவு தைரியமா? நான் வரேன். புரியாம பேசாதயா. அந்த பொண்ணுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அப்பா வந்துட்டாரா? முனுசாமி, அப்பா வந்துட்டாரா? வந்துட்டாருமா. நில்லு. வாங்க. எங்க போயிட்டு வர? மலை கோயிலுக்குப்பா. அது தெரியும். யார் கூட போயிட்டு வர? கேட்கல. சிவா கூட போயிட்டு வந்தேன்ப்பா. உனக்கு என்ன தைரியம் இருந்தா அந்த பயலோட ஒரு நாள் பூரா சுத்திட்டு வந்திருப்பேன். இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்ச மான மரியாதை எல்லாம் என்ன ஆகுது? தாய் லாப்புல சென்னை செல்லம் கொடுத்து வரது தப்பா போச்சு. நீ படிச்சு கிழிச்சது போதும். இனிமே ஸ்கூலுக்கு போவானா, எங்கேயும் போவானா? போகல. ஏய் ஐயா, அந்த வாத்தியா எங்க இருந்தாலும் புடிச்சு எடுத்துட்டு வாங்கடா. சரிங்க ஐயா. என்னன்னா, எங்கயாவது ஒரு நல்ல காரியத்துக்கு புறப்படும் போதுதான் இப்படி லேட் பண்ணிட்டே இருப்பேன். சீக்கிரம் புறப்படுங்க. இத பாருங்க, அங்க போன உடனே நான் தான் தமிழ் வாத்தியார், என் பேர் வெங்கட்ராமன், உங்க ஜாதகத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காதே. போன உடனே முதல்ல பொண்ணு கேக்குற மேட்டரை ஓபன் பண்ணிடுங்க. என்னன்னா யோசிக்கிறேன்? அது இல்ல, ராஜதுரை இருக்கிற அந்தஸ்துக்கு நம்ம பையனுக்கு பொண்ணு கொடுப்பாரான்னு தான் யோசிக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த முண்டை வேற போய் ஃபேக்டரியில தகராறு பண்ணிட்டு வந்திருக்க. ஐயோ, அவரே அதை மறந்துருப்பார். நீங்க வேற போய் ஞாபகப்படுத்தாதீங்க. பொண்ணுக்காக எதையும் செய்யறவர் இதை செய்ய மாட்டாரா என்ன? வாத்தியாரையா, என்னப்பா? ராஜதுரையா உங்களை கையோட கூப்பிட்டு வர சொல்லி கார் அனுப்பிச்சிருக்காருங்க. எதுக்கு? ஏதோ பொண்ணு விஷயமா பேசணுமா. பொண்ணு விஷயமாவா? பாத்தேளா, நான் சொன்னது கரெக்டா போச்சு. நம்ம விட அவருக்கு இந்த விஷயத்துல எவ்வளவு அக்கறை இருக்கு பாருங்க. ஆமா, போ போ போ, வண்டி எடு. ஐயா, காயத்ரி, நான் புறப்படுறேன். ஆ. ராகுல் நெருங்கிட போகுது. அப்படியே முகூர்த்தத்தையும் பிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். வணக்கம். நானே பொண்ணு விஷயமா பேசத்தான் புறப்பட்டேன். அதுக்குள்ள நீங்களா ஆரம்பிச்சிட்டீங்க. நமக்குள்ள எவ்வளவு ஒத்துமை பாருங்க. இன்னென்ன விஷயம் இப்ப நடக்குங்கிறதா விதி. அதை யாரால மாட்ட முடியும்? இதுல பாருங்க, காதல்னு சொன்னாலே தப்புன்னு நினைச்சது ஒரு காலம். ஆனா லவ்னாலே நாகரிகம் நினைக்கிறது இந்த காலம். உலகம் எவ்வளவு ஃபாஸ்டா போயிடுச்சு பாத்தீங்களா? ஏன் என்னையே எடுத்துக்கீங்களா? 1965லயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் நாங்க இப்ப சந்தோஷமா தானே இருக்கிறோம். காதலிக்கிறது தப்பே இல்லைங்க. அப்புறம் நீங்களோ விவரம் தெரிஞ்சவரு, நானும் 4 எழுத்து படிச்சிருக்கிறவன். 2 பேருமே விவரம் தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால அவங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவங்க காதலுக்கு ஓகேன்னுட்டோம். இதே விவரம் தெரியாத பேரண்ட்ஸா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நிலைமை என்ன இருக்கும்? இப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? சட்டு புட்டுன்னு ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சுடுங்க. ஏண்டா பிச்சைக்கார நாயே, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்டே வந்து ஏன் பொண்ணே கேப்ப? என் நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுற காசு நீ வாங்குற சம்பளம் ஒண்ணுடா. பொண்ணுக்கு பாடம் சொல்லி கொடுறான உன் பையனுக்கு மாமா வேலையா பாக்குற? வார்த்தையை வந்து பேசுங்க. உங்க அளவுக்கு நான் வசதி இல்லாதவனா இருக்கலாம், ஆனா அதுக்காக நான் தர கேட்டவன் கிடையாது. உங்க சொத்து சுகத்துக்காகவும் பணம் காசுக்காகவும் ஆசைப்பட்டு நான் பொண்ணு கேட்க வரல. ஏதோ சின்ன சிறுசுக்கு ஆசைப்படுது, அதுக்கு ஆசையை நிறைவேற்றுறதுக்காகத்தான் வரேன். நீ யாரா நிறைவேற்றுறதுக்கு? நாய ஏதாவது பேசுன பிச்சு புடம் பிச்சு போறாங்கிறது. போடா. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ அடிக்காதீங்கம்மா. விடுங்கடா அவனை. டேய், இன்னும் 1 வாரம் உனக்கு டைம் தர்றேன். அதுக்குள்ள உன் பையனை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு. இல்ல அவனோட பணத்தை கூட உன்னால பார்க்க முடியாது. டேய் போங்கடா.
நிச்சயத்துக்கு தேதி குறிச்சிட்டேலா? என்னன்னா இப்ப அலங்கோலமா வந்து நிக்கிறேன்? என்னாச்சு? ராஜதுரை நாம நினைச்ச மாதிரி இல்லடி. அவன் பணக்கார புத்தியை காமிச்சிட்டாண்டி. நம்ம பையன் சாவுக்கு நாள் குறிச்சிட்டாண்டி. என்ன சொல்றேன்? ஒரு வாரத்துல பையனை ஊரை விட்டு அழைச்சுக்கிட்டு போகலன்னா அவனை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டாண்டி. நமக்கு இந்த ஊரே வேணாண்டி. பையனை அழைச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடலாம். இல்லன்னா அவன் பணத்தை கூட நம்மால பார்க்க முடியாதுரி. அங்கிள் வாங்க அங்கிள். என்ன அங்கிள் இந்த நேரத்துல சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நானே அங்க வந்திருப்பேன்ல. இது வரைக்கும் நீ என் பிசினஸ்ல பார்ட்னரா இருந்த. தேவைப்படும் போதெல்லாம் நான் கூப்பிட்டு அனுப்பிச்சேன். இப்ப நீ என் மாப்பிள்ளையா போறியே, நானே வந்து பேசுறதானப்பா முறை. என்னங்க அங்கிள் இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? நல்ல காரியத்தை எல்லாம் நாள் பட யோசிக்க கூடாதுப்பா. திடீர்னு தான் முடிவு பண்ணும். உனக்கு சம்மதம் தானே? அங்கிள் எங்க அப்பாக்கு அப்புறமா எல்லாமே நீங்க தான். நீங்க பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம். இந்த மாசத்துலயே ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? சரிங்க அங்கிள். இத பாருமா, அந்த ஆள் மிரட்டுறாங்கிறதுக்காக இந்த ஊரை விட்டெல்லாம் வர முடியாது. வாழ்ந்தா பார்வதியோட தான் வாழ்வேன், செத்தாலும் அவளோட தான் சாவேன். இதுதான் என்னோட முடிவு. என்ன வாழ்ந்த அவளோடதான் வாழ்வேன்னு சொல்லிட்டு போறானே, அந்த அளவுக்கு உயிருக்கு உயிரா நேசிக்கிறவாள நாமளே பிரிக்கலாமா? நாமளும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டவாதானே. போடி அறிவு கட்டவல. காதலாவது கத்திரிக்காயாவது அவன் காதலாடி இப்ப முக்கியம். நமக்கு நம்ம பையன் உயிர் தான் முக்கியம். எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு நம்ம பையனை நம்ம காப்பாத்தி ஆகணும். அம்மா இந்த புடவை நகைங்க எல்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்டு வர சொன்னாரு. யாரு? அப்பாவா? இல்லைங்கம்மா, நம்ம சின்னவர் ரமேஷ் ஐயா. அவ எதுக்கு கொடுத்தமிச்சா? என்னம்மா உங்களுக்கு விஷயமே தெரியாதா? பெரிய ஐயா உங்கள்கிட்ட சொல்லலையா? வர வெள்ளிக்கிழமை உங்களுக்கும் நம்ம ரமேஷ் ஐயாவுக்கும் நிச்சயதார்த்தம்மா. என்னது நிச்சயதார்த்தமா? ஆ. எங்க போயா? யாரு கேட்டு முடிவு பண்ணாங்க? ஏம்மா, உன் கல்யாணத்தை முடிவு பண்ற உரிமை எனக்கு இல்லையா? அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. ஆனா மாப்பிள்ளை யாருங்கறத நான்ல முடிவு பண்ணணும். சிவாவை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன்னு தெரிஞ்சு இப்படி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்காக யாரோ ஒரு பிச்சைக்காரனை எல்லாம் நான் மாப்பிள்ளைய ஏத்துக்க முடியாது. எனக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு, அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்க அந்தஸ்தை நீங்க காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக ஒரு பொறுக்கியை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? என் உயிரே போனாலும் சரி, அது நடக்காது. நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை செல்லமா வளர்த்தம் பாரு, அதனாலதான் அப்படி பேசுற. என்ன நீங்க செல்லமா வளர்த்தது என் மேல இருக்கிற பாசத்துக்காக இல்ல, உங்க பணக்காரத்தனத்தை காட்டுறதுக்கு தான். உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல பாசம் இருந்திருந்தா உங்க அந்தஸ்தை தூக்கி எறிஞ்சிட்டு சிவாவெல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீ பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த அந்தஸ்து வந்திருந்தா நிச்சயமா உனக்காக நான் அதை தூக்கி எறிஞ்சிருப்பேன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சே, என்னால அதை எப்படி தூக்கி எறிய முடியும்? ஏன் ஆசைக்கு இடைஞ்சலா இருக்கிறது உங்க சொத்து சுகம் தானா? அது எதுவுமே எனக்கு வேண்டாம். என்ன அனாதையா விட்டுருங்க, நான் எப்படியாவது வாழ்ந்துக்கிறேன். உன் துணிச்சல பாராட்டுறப்பா. எனக்கு ஒரு நல்ல மகளை கொடுத்த ஆண்டவன் நீ நினைக்கிறது மாதிரி உனக்கு ஒரு அப்பனை கொடுக்கலையேன்னு வருத்தப்படுறேன். இருந்தாலும் என் முடிவை நான் மாத்திக்க முடியாது. இந்த நிச்சயதார்த்தம் நடந்தே தீரும்.